சீக்வலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கீவேர்டாக வந்து நம்ம வந்து செலக்ட் கீவேர்டாக வந்து சொல்லுவோம். ஏன்னா செலக்ட் தான் வந்து சீக்வலுடைய பேசிக் கீவேர்டு. அப்போ செலக்ட் கீவேர்டு எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய டேட்டா பேஸில் இருக்கிற இல்லை நம்மளுடைய டேபிளில் இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணுங்கிறதுக்கு தான் இந்த செலக்ட் கீவேர்டு அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இந்த செலக்ட் கீவேர்டுக்குள்ளே வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். செலக்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலக்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த டேபிளில் இருக்கிற ஒட்டுமொத்த டேட்டாவுமே நமக்கு வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லை எனக்கு இந்த டேபிளில் இருக்கிற வெறும் 10 டேட்டா மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா நம்ம செலக்ட் டாப் 10 ஸ்டார் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இல்லை லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ லிமிட்டை யூஸ் பண்ணி நம்மளால் ரொம்ப மினிமலான டேட்டாவே நம்மளால் வந்து பார்க்க முடியும். அப்போது இந்த செலக்ட் கீவேர்டு அப்படிங்கிறது சீக்வலில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை பார்க்கணும். அந்த டேபிளில் இருக்கிற டேட்டா என்ன மாதிரியான டேட்டாவை வந்தால் இருந்தாலுமே நமக்கு செலக்ட் கீவேர்டை வச்சு மட்டும் தான் நம்மளால் சீக்வலை வந்து பார்க்க முடியும். இந்த செலக்ட் கீவேர்டு தான் சீக்வலோடைய ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கீவேர்டு. ஸோ செலக்ட் கீவேர்டு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு எக்ஸலில் ஓப்பன் பண்ணி அந்த எக்ஸலில் இருக்கிற டேட்டாவை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை நம்ம பார்க்குறதுக்கு இந்த செலக்ட் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சீக்வல் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டட் மோர் ஃபோக்கஸ் நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.